மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. பிக் பாஸ் தமிழ் அப்படின்றது இல்ல, தமிழில் மட்டுமில்ல, பிக் பாஸ் அப்படின்றதே மக்களுக்கான ஷோ. ஸோ அப்போ மக்களோட முடிவு எதுவோ அதுதான் நிறைவேற்றப்படும். இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 தொடர்பாக இந்த எவிக்ஷன்ல இருக்கிற நபர்கள் அந்த 5 பேர்ல யாரு வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நேத்து பொதுவா இந்த பிக் பாஸ் குரூப்ஸ்ல முக்கியமான ஒரு குரூப், கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேருக்கிட்ட இருக்கிற குரூப், அதுல ஒரு வாக்கெடுப்பு நடக்கப்பட்டது. இந்த 5 பேர்ல யாரு வெளியில போனா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா 35% பேர் விஜய் பார்வதி, காமருடீன். ஸோ இந்த நபர்கள் தேவையில்லை, வெளியில போகட்டும் அப்படின்னு மாதிரி போட்டிருந்தாங்க. இன்னொரு போஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டபுள் எவிக்ஷன் இருக்கும் பட்சத்தில் யாரை அனுப்புனா நல்லா இருக்கும், ஜோடி எவிக்ஷன் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஜோடி எவிக்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்றதான் வருகின்ற தகவல். சரிங்களா? ஸோ இந்த 5 பேர் கானா வினோத், பார்வதி, கமருடீன், கலையரசன், அரோரா, இதுல ஜோடி அப்படின்னு பார்க்கக்குள்ள கண்டிப்பா பார்வதி அண்ட் கமருடீன். இன்னொரு போஸ்ட் போடப்பட்டது, டபுள் எவிக்ஷனா இருக்கக்குள்ள உங்களுடைய சாய்ஸ் எது அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கக்குள்ள பார்வதி கமருடீன், அரோரா கமருடீன், இதுல யாரு அப்படின்னு கேட்கக்குள்ள 70% பேரு பார்வதி கமருடீன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அன்ஆபிஷியலி மட்டும்தான் கமருடீனுக்கும் விஜய் பார்வதிக்கும், அதாவது அன்ஆபிஷியல பாத்தீங்கன்னா கானா வினோத்துக்கு மக்கள் சப்போர்ட் பெருசா இல்ல, ஃபுல்லா பிஆர் இதுதான். கானா வினோத் முதலிடத்துல இருந்தாலும் அவருக்கு மக்களிடமிருந்து ஓட் வரல. அன்ஆபிஷியலா கூட அது பெய்ட் போட்ஸ் தான். 2வது இடத்துல பார்வதி, 3வது இடத்துல கமருடீன், 4வது இடத்துல கலையரசன், 5வது இடத்துல அரோரா. இது அன்ஆபிஷியல். ஆனா ஒபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் படி பாத்தீங்கன்னா 5 பேருக்குமே ஓட் ஈக்குவலா தான் வந்திருக்கு. சோ ஒருத்தர், அதாவது இப்ப இதற்கு முதலெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தங்க டாப்ல இருப்பாங்க, அதுக்கு கீழே திவாகர் அவர்கள் டாப்ல இருந்தாங்க. திவாகருக்கும் மற்றவங்களுக்கும் இடையிலே அவ்வளவு டிஃபரெண்ட் இருந்தது. வியானா டாப்ல இருந்தாங்க, அதுக்கு கீழே சில பேர் இருந்தாங்க. பட் இந்த முறையை பொறுத்த வரைக்கும் 5 பேருமே ஈக்குவலான ஓட்டிங் தான் இருக்காங்க அப்படின்னு. பொதுவா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அது எந்த லாங்குவேஜ் பிக் பாஸா இருக்கட்டும், தமிழ், தெலுங்கு, மராத்தி, கன்னட, எந்த மலையாளம், எந்த லாங்குவேஜ் பிக் பாஸா இருக்கட்டும், போட்டில் ஒரு 2000 போட்டு 3000 போட்டு அப்படி, அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கக்குள்ள. இப்ப கமருடீனுக்கு 65000 போட்டு, விஜய் பார்வதிக்கு 63000 போட்டு, அரோராக்கு 62000 போட்டு, கானா வினோத்துக்கு 61000 போட்டு, கலையரசனுக்கு 60000 போட்டு அப்படின்னா அது எல்லாமே ஒரு ஈக்குவலா தான் பார்க்கப்படும். எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி. அவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 12,000க்கு மேல ஒரு ஓட் டிஃபரெண்ட் கேப் இருக்கக்குள்ளதான் அவங்க அதை வித்தியாசமா பார்ப்பாங்க. மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். அதாவது ஃப்ரீ ஹிட் மாதிரி எவனை வேணுமென்றாலும் தூக்கலாம்ப்பா நம்ம இஷ்டத்துக்கு. இந்த ஷோக்கு எது தேவையில்லாம இருக்கு, இந்த ஷோ அடுத்தவங்க ஆட்டத்தை யாரு பாதிக்கிறது, அதாவது ஒரு பிக் பாஸ் டீம் பார்ப்பாங்க யாரால இந்த ஷோட வளர்ச்சி தடைப்படுது, யாரு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு தூக்க வேண்டிய நபர்கள் அந்த வீக்ல தூக்கிடுவாங்க. இல்ல அப்படின்னா யார தூக்குனா இந்த ஷோ இன்னும் 10கிட்டே எறையும் அப்படின்னு பார்த்து தூக்கிடுவாங்க. சோ மக்களோட விருப்பம் பாத்தீங்கன்னா இந்த கமருடீன், விஜய் பார்வதி இதுவரைக்கும் நம்ம தமிழ் மக்கள் தமிழ் ஷோ, தமிழ் பிக் பாஸ் பார்க்காத அளவுக்கு அசிங்கத்தை இந்த ரெண்டுமே பண்ணியிருக்கு. இன்னொன்னு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க அதர்ஸுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறது இந்த ரெண்டுமே வன்முறையில ஈடுபடுறாங்க. கமருடீன் ரவுடித்தனம், பொறுக்கித்தனம், எச்சத்தனம், பித்தலாட்டம், பொம்பளை பொறுக்கித்தனம் எல்லாமே இந்த கமருடீன் பண்ணி கொண்டிருக்காரு. விஜய் பார்வதி சொல்லவே வேணாம். சோ ரூல்ஸை மதிக்கிறதில்ல, பிக் பாஸ் மதிக்கிறதில்ல, ஹோஸ்ட மதிக்கிறதில்ல. சோ அப்படி இருக்கக்குள்ள 5 பேருக்குமே ஈக்குவலா தான் ஒபிஷியலி ஓட் வந்திருக்கக்குள்ள டபுள் எவிக்ஷன் இருக்கிற பட்சத்துல இந்த ரெண்டையும் தூக்குங்க அப்படின்னு தான் மக்களோட விருப்பமும். பிக் பாஸ் டீமும் மேபி அதை எடுக்கலாம். ஏன்னா இப்ப பல இடங்கள்ல பல சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இந்த பிக் பாஸ் ஷோ பத்தி பேசுறவங்க இந்த வாட்டி மாஸ் எவிக்ஷன் இருக்கும், பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு, இந்த விடயம் ஹைப்பா எங்கேயோ கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க. ஒரு பக்கம் வைல்ட் கார்டு என்ட்ரி வர இருக்கு, அதுல 4 பேரோட ப்ரோமோ தான் போட்டாங்க. இன்னொரு தகவல் என்னன்னா 6 பேரு 2 பிரைஸ் சர்ப்ரைஸா வர்றாங்க. அது மேபி ஓவியாவா இருக்கலாம், பிரதீப் அண்ணனி அவர்களா இருக்கலாம். அது சர்ப்ரைஸா இருக்குமா அப்படின்ற மாதிரி சில ஒரு ரூமர்ஸ்ல போய் கொண்டிருக்கு. சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வேற சில விடயங்கள் ரூல்ஸ் அதுல பிக் பாஸ் கொண்டு போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வார எவிக்ஷன் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி டேர்னிங் பாயிண்டா இருக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோக்கும் இந்த ஷோல இருக்க போட்டியாளருக்கும் இந்த ஷோ பாக்குற மக்களுக்குமே ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் வைப்ஸா இருக்கிறது. காமருடீன் அப்புறம் விஜய் பார்வதி இந்த ரெண்டையுமே தூக்கி வெளியில போடுற பட்சத்துல
கண்டிப்பா ஷோ வந்து வேற லெவல்ல போகும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய கருத்தும் ஆல்சோ. சரிங்களா? ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.